ஓம் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி அப்பா, மண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து. அதாவது இந்த கொரோனா விரட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உலகம் முழுக்க இந்த கொரோனா விரட்டி அடிக்கப்படணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க, மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. நம்ம கூட பாபா சேவஸ் ஆல் ஃப்ரம் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போர்டுங்களை பிடிச்சிக்கிட்டு ஷீரடி தெருவில் சுற்றணும், ஊர்வலமாக போயிட்டு வந்தோம், ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்த பிறகு கூட தொடர்ச்சியாக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது மேக்சிமம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு யாரும் வரல, மற்றவங்களுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக இது சீக்கிரமாக போயிடும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு தந்தை 55 வயது கிட்டத்தட்ட இருக்கும். அந்த அப்பா பேசினார் என்கிட்ட. எடுத்த உடனே சாய்ராம்ஜி அப்பாவா அப்படின்னு கேட்டேன். ஆமாப்பா, என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்டேன். அவர் கேட்டது உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன தெரியுமா, இந்த கொரோனா இருக்குது, அது எனக்கு வர வைங்கப்பா, அதுக்காக பிரார்த்தனை பண்ணிங்கப்பா அப்படின்னு. ஏன்னா எல்லாம் போயிடும்னு சொல்லி தான் இப்போ நிறைய நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம், தலை வலிக்குது, சளி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் பயந்துக்கிட்டு நம்மக்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. அது வர்றதில்லை. அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து ரங்கன் ரவி, அப்புறம் இங்கே மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 4 பேர், சிங்கப்பூர்லேருந்து ஒரு 6 பேர் 7 பேர், எல்லாமே இந்த கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு 4 நாள் 5 நாள் வச்சுருந்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அந்த கொரோனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சந்தோஷத்தில் எல்லாருமே எல்லோரும் வந்தாங்க, நம்மக்கிட்ட பதிவு பண்ணாங்க. தேங்க்ஸ் டு சாயப்பான்னு சொன்னோம். நம்ம எல்லாருமே அவங்கள நமக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க, நம்ம எல்லாம் தேங்க்ஸ் டு சாயப்பா சொன்னோம் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தகப்பன் திடீர்னு எனக்கு கொரோனா வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. என்னப்பா அதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ என்னன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் வாழ விரும்பலை, எனக்கு அதே நேரத்தில் நான் சூசைட் பண்ணிக்கணும்னு நான் விரும்பலை, சூசைட் பண்ணிக்கிட்டு நான் சாகணும் அப்படின்னு நான் விரும்பலை. ஏன்னா சூசைட் பண்ணிக்கிட்டா என் பிள்ளைங்களுக்கு நான் அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஆனால் நான் அவங்க எதிர்க்க நான் இருக்கணும்னு நான் விரும்பலை, கடைசி வரைக்கும் நான் நல்லது தான் செய்யணும்னு விரும்புகிறேன். என் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ உழைச்சேன், என்னுடைய காலமெல்லாம் உழைச்சேன், கண்ணீர் சிந்தினேன், ரத்தம் சிந்தினேன், வேர்வை சிந்தினேன், அவங்களுக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சேன். எல்லாத்தையும் செஞ்சுருந்தா கூட அந்த பிள்ளைங்க இப்போ என்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்குது. ஒன்று கொண்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குதுங்க. சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வயசுல எனக்கு ஆரோக்கியம் கூட இருக்குது. எல்லாத்தையும், கண் தானம், உடல் தானம், நரம்பு ரத்தம் எல்லாத்தையும் நான் யாருக்காவது தத்தம் பண்ணிட்டு, யாருக்காவது தானம் பண்ணிட்டு எழுதி வச்சுட்டு நான் செத்து போயிடலான்னு நினச்சேன். அதுக்கு எனக்கு தெரியல, வழி தெரியல. எனக்கு சில நேரங்களில் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் கூட எனக்கு அந்த வழியும் தெரியல, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இது இந்த கொரோனா வந்திருக்குது, இது மூலமாவது எனக்கு இந்த வழி கிடச்சி நான் போயிட்டேன்னா நல்லா இருக்கேன்ப்பா. இவங்க முன்னாடி நான் இருக்கக்கூடாதுப்பா, இனிமே இருக்கவே கூடாது. நான் போயிடணும். தண்டவாளத்தில் போய் தலை வச்சாலோ யாருன்னு தெரியாது, கேஸ் ஆகும், இந்த பிள்ளைங்களுக்கு வேலை நிறைய. மற்றபடி வேறு மாதிரி செத்து போயிட்டாக்க போலீஸ்காரங்க வருவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தாண்டி நான் என் பிள்ளைங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்த விரும்பலை. கடைசி நேரத்தில் நமக்கு இப்படி கூட வச்சுட்டு போயிட்டான் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ கூட என்னை தான் திட்டுவாங்க. நல்லது செஞ்சாலே என்னை திட்டுறாங்க, மதிக்கிறதில்ல. இப்படி நான் செஞ்சுட்டு போனால் நான் இறந்த பிறகு கூட எனக்கு பேர் கெட்டு போயிடும். சொந்தக்காரங்கள, நண்பர்கள் மத்தியில், சமூகத்தில் இப்படி ஒரு ஏற்பாடு நான் பண்ணிட்டேன்னா அதன் மூலமாக எனக்கே கெட்ட பேர். அதோடு இல்லாமல் என்னுடைய ஆன்மா கூட பேயா சுத்தம். அதனால் இயற்கையான முறையில் இது எனக்கு வரணும்னு வேண்டிக்கோங்கப்பா.
இயற்கையான முறையில் எனக்கு வரணும்ப்பா. கண்டிப்பாக நான் வந்து செயற்கையான முறையில் சாகணும்னு விரும்பலை. ஆனால் எனக்கு சாவு இப்போ வேணும், உடனே வேணும். எவ்வளோ சீக்கிரம் அது வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வர வைங்கப்பா. நான் உயிரோடு இருக்க விரும்பலை. எனக்கு பாசம் இல்லை உலகத்தில். நான் செஞ்சதுக்கு உழைச்சதுக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இனிமேல் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. அதனால் அவங்க முன்னாடி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்கக்கூடாது. நான் போயிருந்தேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்காக எந்த வழியில் நீங்கள் அதை எனக்கு வர வச்சாலும் பரவாயில்ல. கொரோனா எனக்கு கண்டிப்பாக வந்தே தீரணும், எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் பேசினார். நான் சொன்னேன், ஏன்பா தற்கொலை பண்ணிக்கிறது தான் நல்ல முடிவுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதுலேருந்து தப்பி வந்துட்டேன், ஒரு படி மேலே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். திரும்பியும் கூட நீ வந்து சாகணும்னு முடிவெடுக்கிற. பிறக்கிறவங்க எல்லாருமே வாழ்கிறதான் பிறக்கிறாங்க. எத்தனையோ ஆத்மா துடிக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, மாஸ்க் வச்சுக்கிட்டு எத்தனை ஆத்மா துடிக்குது, துடின்னு துடிக்குது. மூச்சு, ஒரு மூச்சு இழுத்தா போதும், அதுக்கு 10 ரூபா. 2 மூச்சு இழுத்தா போதும், அதுக்கு இவ்வளோ ரூபா. உயிருக்கு என்ன மதிப்பு? எப்படி இருக்கிறாங்க? அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. நீ போயிட்டு இந்த உயிரை வந்து எனக்கு தேவையில்லாமல் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வியாதியை நீயே வர வைக்கிறதுக்காக பிரார்த்தனை என்கிட்ட வந்து பண்ணுற. முதல்ல நம்மெல்லாம் கெடுதல் பண்ணுறதில்ல. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. சுய பச்சாதாபம் நமக்கு அதிகமாக இருக்குது. இதுலேருந்து மீண்டு வரணும். முதல்ல நீ முதல்ல புறப்பட்டு வான்னு சொல்லிட்டு அவரை புறப்பட்டு வர சொன்னேன். இந்த கோவிட், இந்த லாக்டவுன்னால அவரால் வர முடியல. 2 நாள் கழிச்சு வந்தார். நேராக வந்து என்னை கட்டிப்பிடிச்சிட்டு அழுதார். நான் வந்து உன்னை அப்பான்னு நினைக்கிறதா, மகன் நினைக்கிறதா, சகோதரன் நினைக்கிறதா, சாயப்பான்னு நினைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டார். அழுதார். தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசினேன். நேரத்தை ரொம்ப செலவு பண்ணேன். அதன் பிறகு அவர் வந்து என்ன சொன்னார், நான் வந்து இல்லைப்பா, நான் இனிமேல் கண்டிப்பாக வாழுவேன்ப்பா. எனக்கு தனி ஒரு வாழ்க்கை இனிமே தான் பிறந்ததான் நினச்சி போகிறேன். என்னுடைய ஒரு நிமிஷமும் இனிமேல் சாயப்பாவுக்கு நான் பணி செய்வேன். அவருடைய சேவைகளை நான் செய்வேன். என் பிள்ளைங்களுக்கு செஞ்சதெல்லாம் விழலுக்கு வச்ச நேராக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, என் கடமையை தான் செஞ்சுருக்கேன். அவங்க கடமையை அவங்க ஒழுங்காக செய்யலைன்னா அந்த பாவம் வந்து அவங்கள தான் சாரும். அது கூட அவங்களுக்கு பாவம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இனிமேலாவது நான் வந்து வாழ்ந்து எனக்காகவே நான் வாழ்ந்து மறைந்த என்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்கிறதா, அவளுக்கு நான் வந்து ஆத்மார்த்தமாக அவளை நினச்சிக்கிட்டு நான் வாழ போகிறேன். அவளும் என்னோட சேர்ந்து சாயப்பாவுக்கு சேவை செய்கிறதா நான் சேவை செய்ய போகிறேன். அவளும் நல்ல ஆத்மா, அவளும் நல்ல கதி அடையணும். இருக்கிற என்னுடைய காலம் முழுக்க நான் நல்லபடியாக வாழணும். எனக்கு வந்து நல்ல சாவு, கடைசியில் மட்டும் என்னுடைய பிள்ளைகள் வந்து என்னை பார்க்காம அவங்க எனக்கு எந்த விதமான பணிபடியும் செய்ய தேவையில்லாமல் நான் போயிடணும். நான் வந்து எந்த விதமான உபாதைகளுக்கும் இல்லாமல், ஆட்படாமல், அங்கே வலிக்காமல் இங்கே வலிக்காமல், எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு யாருமே சேவை பண்ணாமல் தூக்கத்திலேயே என்னுடைய உயிர் பிரியணும். அது வந்து சாய்ராம்ஜிகிட்ட வந்த பிறகு இப்போ வேணான்னு நான் தள்ளி போட்டுட்டேன். தள்ளி போட்டது இயற்கையினுடைய நியதிப்படி தள்ளி போனால் பரவாயில்ல. எப்போ வருதோ எனக்கு அந்த சாவு நல்ல சாவா, தூக்கத்தில் பிரியிற சாவா வரணும். அதுக்காக எல்லாரும் வேண்டிக்கோங்க அப்படின்னு வந்து அவர் பிரார்த்தனை பண்ணார். இது போதும் என்னுடைய பிரார்த்தனைக்கும் நான் செஞ்ச கவுன்சிலிங்க்கும் இந்த சக்ஸஸ் எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைவான
ஒரு பணி செய்து தான் நான் வந்து எனக்கு மனநிறைவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவர் தொடர்ச்சியாக இங்கே வராரு. பேர் ஊர் நான் வந்து சொல்ல விரும்பலை. தொடர்ச்சியாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கார். வாழ்க அவருடைய பணி, வாழ்க அவருடைய வாழ்க்கை. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி லீடராக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆன்மீக பணியை தொடர்ச்சியாக செய்வார். அவர் நினச்சது நடக்கும். அதுக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.